இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தாவேகா வெற்றி பெற்று விடுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துவிட்டது. உங்க கனவை சொல்லுங்கன்னு முதலமைச்சர் காலையில் வாக்கிங் போகிற பொழுது அடையாறு கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்காரு, ஒரு தம்பிகிட்ட, உங்க கனவை சொல்லுங்க தம்பின்னு. அந்த தம்பி கேட்டிருக்கான், ஜனநாயகம் எப்பொழுது வரும் என்று. முதலமைச்சர் அதுக்கு பிறகு கேட்கிறதே விட்டுட்டார். கேட்டா இப்படித்தான் பதில் வரும். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் மாவட்ட சட்டை கேட்டேன், எப்படி இருக்கு? பூத்து கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி 80% ஃபுல்லாகிட்டு, இனி 20% தான். அது நமக்காக இருக்கிற வாக்குன்னு அதை பற்றி கவலைப்படலைன்னு சொன்னார் மாவட்ட செயலாளர். கட்சி வளருகிறது. இந்த கட்சியினுடைய வளர்ச்சியும் வருகையும் எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பும் பல பேருடைய கண்ணை பொருத்துகின்றன. தமிழ்நாடு முழுக்க எங்கள் தோழர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையாற்றுகிறார்கள். இப்படி ஒரு டெடிகேஷன், அர்ப்பணிப்புணர்வோடு கடமையாற்றுகிற தொண்டர்கள் இந்திய அரசியலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. அதிலும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார். நான் ஆசிரியத்த வாழ் மக்களுக்காக சொல்லுகிறேன், நாங்க 2 சக்தி, ஒன்றிய அரசு, மாநில அரசு. தமிழ்நாட்டு வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் 2 அதிகார சக்திகளை கேள்வி கேட்கிற ஒரே தலைவன் வரலாற்றில் விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? எங்களை பி டீம், பிஜேபிக்கு பி டீம் யார் சொல்றது? அதிகாரத்தில் இருக்கிற திமுக சொல்லுகிறது. நாஞ்சில் சம்பத்து கேட்கிறேன், எங்களை பி டீம்னு சொல்றியே, எங்களை பி டீம்னு சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு தரவை உன்னிடத்தில் காண்பிக்க முடியுமா? நாஞ்சில் சம்பத்து கேட்கிறேன், நீங்கள் தான் பிஜேபிக்கு பி டீம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிஜேபிக்கு பி டீம். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அமைப்பு கூடிய கூட்டத்தில் சனாதனத்தை பற்றி பேசினார். சனாதனத்தை பற்றி பேசியதற்காக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் மீது ஜம்மு காஷ்மீரில் வழக்கு, பீகாரில் வழக்கு, உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு, ராஜஸ்தானில் வழக்கு, கர்நாடகாவில் வழக்கு, மகாராஷ்டிராவில் வழக்கு. அந்த கர்நாடகத்தில் மட்டும்தான் ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு சென்று வந்தார். பீகாருக்கு போகவில்லை, ஜம்மு காஷ்மீருக்கு போகவில்லை, ராஜஸ்தானுக்கு போகவில்லை, மகாராஷ்டிராவுக்கு போகவில்லை. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், அப்படி என்றால் ஒரு துணை முதலமைச்சர் மீது ஒன்றிய அரசிற்கு தலைமை தாங்குகிற பிஜேபி கட்சி போட்ட வழக்குக்கு நீங்கள் இன்னும் எந்த கோர்ட்டுக்கும் போகவில்லை, எந்த மாநிலத்திற்கும் போகவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? நீங்கள் அவர்களோடு கள்ள உறவு வைத்திருப்பதால் தான் போகவில்லை. ஏன் மேல போட்டா நான் போகாம இருக்க முடியுமா? ஏன் போகல? உண்மையை சொல்லு. அந்த வழக்கின் விவரம் என்ன ஆயிற்று? நீங்க போகல. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்திற்கு தலைமை தாங்குகிற நிலையில் முதலமைச்சர் டெல்லிக்கு செல்ல வேண்டும். 4 ஆண்டு காலம் போகல. கடமை உணர்ந்தவரா முதலமைச்சர்? பொறுப்பை நிர்வகிக்கிறவரா எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்? நிதி ஆயோக் கூட்டத்திற்கு மாநில முதலமைச்சர் என்ற நிலையில் நீங்கள் போயிருக்க வேண்டும். 4 வருடம் போகவில்லை. இப்போது மட்டும் ஏன் போகிறீர்கள்? என்ன காரணம்? The Dawn Pictures மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரன், உதயநிதியின் உயிர் தோழன் ரதீஷ், இவர்கள் மீது அமலாக்கத்துறை ரெய்டு செய்கிறது. வெட்கக்கேடு. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு செய்கிறது. டாஸ்மாகினுடைய எம்டி
விசாகன் ஐஏஎஸ் அவருடைய அலுவலகத்திலே டாஸ்மாக் அமலாக்கத்துறை ரெடி செய்கிறது. அரசு அலுவலகத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். உதயநிதியின் உயிர் தோழர்கள் மீது ரெய்டு வந்து விட்டது. அடுத்தது உதயநிதி மேல் வரப்போகிறது. தலைக்கு ஆபத்து வந்தவுடனே தவப்புதல்வனை பாதுகாப்பதற்கு டெல்லிக்கு போகிறார் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் என்றால் நீங்கள் பிஜேபியின் பி டீம் இல்லையா? எங்கள்கிட்ட தான் அதிகாரத்துக்கு நிழலே இல்லையே. நாங்கெல்லாம் அன்னக்காவடியெல்லாம் இருக்கோம். நாங்க பஞ்சம் பிழைக்க வந்தவன மாதிரி பரிச கஷ்டத்தில் இருக்கோம். எங்கள் மாவட்ட செயலாளர்கள் 78 மாவட்ட செயலாளர்கள் இருந்தா 70 பேருக்கு கார் கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கு போறேன், என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். பூக்கடை வச்சிருக்கேங்கிறாரு. ஐயப்பா, பூக்கடை வச்சு இந்த கட்சியை எப்படி காப்பாற்ற போறீங்கன்னு கவலை எனக்கு. ஆனா அவன் ஆர்வம் இருக்கு. பகையை முடிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கிறது. சாமானியர்கள் சரித்திரம் படைப்பார்கள் என்ற அண்ணாவின் மணிவாசகம் அவருக்கு பொரிந்து வருவதை கண்டு நான் வியந்தேன். நீங்க எங்களை போய் பி டீம்னு சொல்றீங்க. எடுத்த எடுப்பிலே ஜெயிக்கணுமான்னு கேட்கலாம் உதயநிதி. எடுத்த எடுப்பில் ஜெயிச்சா உனக்கு என்ன? உன் திருமணம் தள்ளி போகுமா? எடுத்த எடுப்பில் ஜெயிச்சா உனக்கு என்ன? எடுத்த எடுப்பில் ஜெயிப்போம். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? சரித்திரத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆந்திராவில் என்டிஆர் எடுத்த எடுப்பில் ஜெயிக்கல. ஆந்திராவில் ஒரு அரசியல் செய்தாங்க. அஞ்சையா என்கிற முதலமைச்சரை கண்மூடி கண் திறப்பதற்குள் இந்திரா தூக்கி பந்தாடினார். ஒரு ரெட்டி இன்னொரு ரெட்டியை கொண்டு போய் நியமித்தார். பாஸ்கர் ரெட்டின்னு ஒரு தினம் அடுத்து போட்டார். டெல்லியில் இருக்கிற தலைமை ஆந்திராவினுடைய தலைமையை முதலமைச்சரை விருப்பத்துக்கு மாற்றுவதற்கு ஆந்திரா என்ன கிள்ளுக்கிறையான்னு ஒரு கேள்வி எழுப்பினார் என்டிஆர். அதை எதிர்த்து போர்மரசம் கொட்டினார். தேர்தல் வந்தது. வீசிய கையோடும் வெறும் கையோடும் தேர்தலில் களத்துக்கு வந்தார். அன்றைக்கு இந்திராவின் காலம். இந்திரா ஆந்திராவில் சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்தார். NT ராமராவும் பிரச்சாரம் செய்தார். எடுத்த எடுப்பிலேயே ஆந்திராவில் என்டிஆர் வெற்றி பெற்றார். பிரச்சாரக்கு வந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடத்தில் கேட்டார், தேர்தலில் எப்படி இருக்கு சண்டை, யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. இல்ல காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்திராவிடத்தில் திட்டமிட்டு உண்மை மறைத்து பொய் சொன்னார்கள். அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், நான் நம்பவில்லை, ஐ டோன்ட் திங்க் ஷோ என்று பதில் சொன்னார். ஆந்திராவில் என்டிஆர் எடுத்த எடுப்பில் வெற்றி பெற்றதை போல எங்கள் தலைவர் வருகிற களத்தில் வெற்றி பெற்று வருவார் என்பதுதான் வரலாறு. நீங்க தமிழ்நாட்டில் எல்லா துறையும் துறந்து விட்டது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அதுலேயும் பள்ளி கல்வித்துறை பாழாகிவிட்டது. உயர்கல்வித்துறையில் 12 யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் கிடையாது. 12 பல்கலைக்கழகத்திற்கு புகழ்பெற்ற டாக்டர் ராமசாமி முதலியார், மால்கம் ஆதிசேஷையா போன்ற கல்வியாளர்கள், நேற்று சுந்தரவடிவேலு போன்ற கல்வியாளர்கள் பணியாற்றிய சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் கிடையாது. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சம்பளம் கொடுப்பதற்கு கருவூலத்தில் காசு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் போதையில் தடுமாறுகிறது தமிழகம். பள்ளிக்கல்வித்துறை பாழாகிவிட்டது. நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒன்றை மோடியின் சர்க்கார் அறிமுகம் செய்தது. நான் கல்வி கற்கின்றவர்கள், கல்வி கற்பிக்கிறவர்கள் வாழுகிற நகரம் நாசிரேத்தில் சொல்லுகிறேன். அது என்ன நியூ எஜுகேஷன் பாலிசி? 3ஆம் வகுப்பு முடிந்த உடனே அவனுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறார்கள். அந்த தகுதி தேர்வில் இந்த 3ஆம் வகுப்பு மாணவன் வெற்றி பெற்றால் தான் 4வது வகுப்புக்கு போக முடியும். 5ஆம் வகுப்பு படிக்கிறவன் படித்து முடித்தவுடனே அவனுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறார்கள். 5ஆம் வகுப்பில் இருந்து 6ஆம் வகுப்பு போக விடுமானால் அவன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும்.
8ஆம் வகுப்பு படிக்கிறவன் படித்து முடித்ததும் அவருக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறார்கள். அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் தான் அவர் 9ஆம் வகுப்புக்கு போக முடியும். 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு போவதற்கு கனவுகளோடு இருப்பான் என்றால் என் பெருமைக்குரியவர்களே, அவனுக்கும் தகுதி தேர்வு என்று சொல்லி தரப்படுத்தி எங்கள் கல்வி உரிமையை திட்டமிட்டு பறிக்கிறது மோடியின் சர்க்கார். அதற்கு பேர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அந்த பாலிசியை தமிழ்நாட்டில் சத்தமில்லாமல் நடை விவிலியத்தை சுட்டிக்காட்டி பேசினார் மாவட்ட செயலாளர். விவிலியத்தில் இருந்து யோவான் சுவிசேஷத்தை சுட்டிக்காட்டி பேசினார் மயூரி. நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். நாம் கண்ணீரோடு விதைப்போம், கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற நாள் வரும். எல்லா உரிமைகளும் அடகு வைக்கப்பட்டு விட்டன. மீட்க முடிகிற இடத்தில் அண்ணன் ஸ்டாலின் இல்லை. அந்த சிந்தனை உதயநிதிக்கு கொஞ்சமும் இல்லை. அங்கே கட்சிக்குள்ளேயே குத்துவிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் பிரேக் டவுன், முடங்கி போய்விட்டது. இன்னைக்கு எழுதணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் செகண்ட் எக்ஸாம், படிவம் வாங்கி ஃபில்லப் பண்ணி புக்கெல்லாம் வாங்கி மனப்பாடம் பண்ணி நாளைக்கு தேர்வுன்னு சொல்லி இரவெல்லாம் கண்விழித்திருந்து படித்து தேர்வு எழுதுவதற்கென்று சொல்லி திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு அவனுக்கு சென்டர் எங்கேன்னு கேட்டால் சிதம்பரம், அண்ணாமலை நகரம். சிதம்பரத்துக்கு போய் தேர்வு எழுதுக்கு காலையில் அரசு பஸ்ஸில் கவலையோடு போய் சிதம்பரத்தில் இறங்கி தேர்வு எழுதுவதற்கு எக்ஸாம் ஹாலுக்கு கிட்ட வந்தா முடங்கி போச்சான். சிஸ்டம் முடங்கி போச்சு. இன்னைக்கு தேர்தல் இல்லைங்களாம், தேர்வு இல்லைங்களாம். சிஸ்டம் முடங்கல்ல, சர்க்கார் முடங்கிடுச்சு. இன்னும் என்னைக்கு எக்ஸாம்? இதற்கு என்ன பிராயச்சித்தம்? நான் தேர்வு எழுதுவதற்கு திட்டமிட்டு கட்டணம் செலுத்தி படித்து தேர்வு எழுத வருகிற பொழுது சிஸ்டம் முடங்கி போச்சு, தேர்வு ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னா இவ்வளவு மோசமான நிர்வாகம். இதனாலதான் மக்கள் கோபத்தில் இருக்காங்க. இதுக்கு அல்டர்னேட்டிவா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கா? தாவேகாவுக்கு, திமுகவுக்கு பதில் சொல்ல அதிமுக சொல்ல முடியுமா? அதிமுக இன்றைக்கு ஒரு வகையில் அந்த கட்சி முடக்கப்பட்டு விட்டது பிஜேபி கட்சியால. இன்னைக்கு அந்த கட்சி அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியல. எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியல. பிஜேபி கட்சியை போல சித்தாந்த வலிமை உள்ள பால்தேக்கரானுடைய உத்தவ் சேனாமனுடைய கட்சியை, சிவசேனா கட்சியை மகாராஷ்டிரா உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவையும் உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அவர்தான் முதல்வர் ஆக முடியும் என்கிற நம்பிக்கை அந்த கட்சியிலே பல பேருக்கு இல்லை. பிஜேபிக்கு அப்படி ஒரு திட்டமும் இல்லை. எல்லா கட்சிக்குள்ளே ஊடுருவி உடைத்து உருக்குலைத்து அந்த கட்சி உட்கார்ந்த இடத்தில் குந்திக் கொள்கிற இந்த பேத அரசியலை, இந்த வெறுப்பு அரசியலை பிஜேபி செய்கிறது. பிஜேபி மக்கள் நிராகரிக்கிறார்கள். அதோடு ஒட்டி உறவாடுகிற அதிமுகவை மக்கள் விரும்பவில்லை. நாட்டு மக்களுடைய கண்ணீரையும் இரத்தத்தையும் காவு கேட்டு இன்னைக்கு சொத்து வரி எவ்வளவு கூடியிருக்கு, மின்சார கட்டணம் எவ்வளவு கூடியிருக்கு, பத்திரப்பதிவு துறையில் எத்தனை கோடி மோசடி நடைபெறுகிறது. மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்துவேன்னு சொன்ன வாக்குறுதியாவது நிறைவேற்றினீங்களா? 505 வாக்குறுதிகள் தந்தீர்கள். படித்தவர்கள் வாழுகிற நாசரேத்தில் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரை குறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மீதி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்க சகோதரி கனிமொழியின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த விலை போய்விடுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற முடிவிற்கு மக்கள் வந்துவிட்டார்கள். மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், எங்கள் தலைவர் விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும். இந்த நம்பிக்கை வந்துடுச்சு.
அதுக்காக தேர்தல் தேதி விரைவில் அறிவித்திருவாங்க. தேர்தலுக்கு அணியமாகுங்கள், நாட்டு மக்களை போய் சந்தியுங்கள். எல்லா வீட்லையும் 2 ஓட்டு இருக்கு. எல்லாருடைய முகத்திலையும் நேருக்கு நேர் நின்று இப்பொழுதே சேகரியுங்கள். சுவரில் எழுதி போடுங்கள், வாக்களியுங்கள். விசில் சின்ன